வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான அதே சமயம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த அலச போறோம். நம்ம சுத்தி இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு இல்லையா? இன்சூரன்ஸ் துறையும் அதுக்கு விதிவிலக்கல்ல. ஆனா இந்த ஆன்லைன் யுகத்திலயும் தனிப்பட்ட நிதி ஆலோசகர்கள் எப்படி இன்னமும் தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறாங்க? இத தெரிஞ்சுக்க கடந்த 27 வருஷமா வெற்றிகரமா இயங்கிட்டு வர திரு டி வேணுகோபால் அவங்களோட வீனஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தை ஒரு சிறந்த உதாரணமா எடுத்துக்கிட்டு ஆழமா அலச போறோம். சரி, உள்ள போலாமா? இந்த அலசல்ல நம்மளோட பயணத்திட்டம் இதுதான். இன்சூரன்ஸ் துறையின் வளர்ச்சி, வீனஸ் அப்படிங்கிற பேரால் ஏற்பட்ட குழப்பம், நம்பிக்கையின் மதிப்பு, பாதுகாப்பின் கணிதம், கிளைம் செட்டில்மெண்ட்ல ஆலோசகரின் பங்கு மற்றும் மனிதர்கள் எதிர் தொழில்நுட்பம், இந்த 6 முக்கிய பகுதிகளை தான் நாம பார்க்க போறோம். முதல் பகுதி இன்சூரன்ஸ் துறையின் பரிணாம வளர்ச்சி. வெறும் அரசு நிறுவனங்கள் மட்டுமே இருந்த ஒரு காலத்திலிருந்து இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் போட்டியிடுற ஒரு பெரிய சந்தையா இது எப்படி மாறுச்சுன்னு பாப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1997ல திரு வேணுகோபால் இந்த துறைக்குள்ள வரும்போது நிலைமையே வேற. அப்போ பொதுத்துறை நிறுவனங்களோட முற்றுரிமை மட்டும்தான் இருந்துச்சு. தகவல்களும் பெருசா யாருக்கும் தெரியாது. ஆனா 2024ல, அதாவது இன்னைக்கு நிலைமைய பாருங்க. IRDA கட்டுப்பாட்டுல 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இயங்குது. நேரடி மற்றும் டிஜிட்டல் முறைகள் இரண்டும் இணைந்த ஃபைஜிட்டல் மாடலா இது மாறியிருக்கு. சுத்தமா விழிப்புணர்வே இல்லாத காலத்துல ஆரம்பிச்சு அளவுக்கு அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்கிற இந்த காலத்திலயும் அவர் தன்னை எப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். அடுத்து பகுதி 2, வீனஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற குழப்பம். ஒரு சிறு தொழில் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் கம்பெனி பேரை விட ஒருத்தரோட தனிப்பட்ட நற்பெயர் ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டேட்டா. வீனஸ் அப்படிங்கிற ஒரே பெயர்ல இயங்குற பல நிறுவனங்களை கவனிங்க. பெங்களூர்ல இருக்கிற திரு வேணுகோபால் அவங்களோட வீனஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் 27 வருஷமா 2000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு நேர்மையான சேவை வழங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் டெல்லியில இருக்கிற வீனஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற இன்சூரன்ஸ் ஏஜென்சில விக்ரம் குமார் ஜா அப்படிங்கிறவர் மேல வாடிக்கையாளர்கள் மோசடி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஹைதராபாத்ல இதே பேர்ல ஒரு சைபர் கெஃபே இருக்கு. பேர் என்னவோ ஒண்ணுதான், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்களோட நம்பகத்தன்மை தான் இங்க மிகப்பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு தொழில்ல ஒரு ஆலோசகரோட தனிப்பட்ட அடையாளம் தான் அவரோட மிகப்பெரிய சொத்து. சந்தையில எவ்வளவோ பேர் குழப்பங்கள் இருந்தாலும் திரு வேணுகோபால் அவங்களோட 2000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக நிக்கிறாங்க. இந்த தனிப்பட்ட பொறுப்புணர்வு தான் வாடிக்கையாளர்களுக்கு நிம்மதியை தருது. பகுதி 3, நம்பிக்கையின் மதிப்பு. பல தசாப்தங்களா தொடர்ந்து தரமான சேவையை கொடுத்து எப்படி ஒரு பாரம்பரியத்தை கட்டமைக்கிறாங்கன்னு பாப்போம். இந்த 2000+ அப்படிங்கிற நம்பரை சும்மா கடந்து போட முடியாதுங்க. 27 வருஷமா ஒரு ஃபீல்டுல நிலைச்சு நிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 2008 உலகளாவிய பொருளாதார நெருக்கடி, 2020 கோவிட் பெருந்தொற்று, இப்படி எத்தனையோ சவாலான காலங்களையும் தாண்டி 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்களோட ஆயுள், மருத்துவம், வாகனம், சொத்து காப்பீடுகளை அவங்க நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. இந்த உழைப்பு தான் அந்த நம்பிக்கையை சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. பகுதி 4, பாதுகாப்பின் கணிதம். வெறும் பாலிசிகளை விற்கிறத தாண்டி உண்மையான ஆலோசகர்கள் எப்படி சிக்கலான கணித கணக்கீடுகளை பயன்படுத்தி நம்ம ரிஸ்க அளவிடுறாங்கன்னு பாப்போம். ஹியூமன் லைஃப் வேல்யூ, அதாவது மனித ஆயுளின் மதிப்பு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நம்ம வாழ்க்கையோட எதிர்கால இலக்குகளுக்கு தேவையான பணத்தை, பணவீக்கத்தை கணக்குல எடுத்துக்கிட்டு துல்லியமா அளவிடுற ஒரு கணித முறை இது. உதாரணத்துக்கு, இந்தியாவுல கல்வி கட்டணங்களுக்கான பணவீக்கம் வருஷத்துக்கு 10 முதல் 12% வரை உயருது. இத மனசுல வச்சுக்கிட்டு உங்க குழந்தை எதிர்காலத்துல காலேஜ் போகும்போது எவ்ளோ செலவாகும்னு ஒரு நிபுணரான ஆலோசகர் இந்த ஃபார்முலாவை வச்சுதான் கணக்கிடுவார். இது சும்மா ஒரு பாலிசியை விக்கிற வேலை கிடையாதுங்க. இது உங்க எதிர்காலத்துக்கான அஸ்திவாரம். ஒரு சிறந்த ஆலோசகரோட பிளான் எப்படி இருக்கும்னா, அதுல பாதுகாப்புக்கு தான் முதலிடம். இது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான படிநிலை அமைப்பு. முதல் படி அவசர கால நிதி. 2வது படி ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர், அதாவது ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு எடுக்கிறது. 3வது படி தான் செல்வம் உருவாக்குதல். நிறைய பேர் அடிப்படை பாதுகாப்பை மறந்துட்டு நேரா முதலீட்டுல இறங்கிடுவாங்க. அந்த பெரிய தப்பு தவிர்க்க இந்த அணுகுமுறை ரொம்பவே உதவியா இருக்கும். பகுதி 5, கிளைம் செட்டில்மெண்ட். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் மொமெண்ட் ஆஃப் ட்ரூத், அதாவது உண்மையான தருணம்ங்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம கிளைம் பண்ணும்போது தான் வருது. அந்த நேரத்துல 27 வருஷம் அனுபவம் எப்படி கை கொடுக்கும்னு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் இன்சூரன்ஸ் கம்பெனியை தேர்ந்தெடுக்கும்போது இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அதாவது CSR கண்டிப்பா பார்ப்போம். மொத்த கிளைம்களில
எத்தனை சதவீதம் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இது. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த ஃபார்முலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிளைம்களை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கும். ஒருவேளை உங்க மருத்துவ பில்லுக்கு பாதி பணம் மட்டுமே கம்பெனி கொடுத்திருந்தாலும் அவங்க கணக்குப்படி அது முழுமையா செட்டில் செய்யப்பட்ட கிளைம் தான். இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க இந்த டேட்டாவை பாருங்க. கடந்த 3 வருஷத்துல அதிக சிஎஸ்ஆர் வச்சிருக்கிற முதல் 3 கம்பெனிகள்: நியூ இந்தியா அஷூரன்ஸ் 98.91%, டிஜிட் 98.66%, அப்புறம் பஜாஜ் 96.78%. எண்கள் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல? ஆனா நிஜம் என்னன்னா, அதிக சிஎஸ்ஆர் இருக்கிறதால மட்டுமே உங்க கிளைம் முழுமையா கிடைச்சிடும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. பாலிசியில இருக்கிற நுணுக்கமான நிபந்தனைகளை எதிர்த்து வாதாட உங்க பக்கம் நிக்கிற ஒரு மனித ஆலோசகர் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஒரு மருத்துவ அவசரமோ அல்லது சொத்து இழப்போ ஏற்படும்போது இந்த மனித ஆலோசகர்கள் எப்படி நமக்கு ஒரு கேடயமா நிக்கறாங்கன்னு பாப்போம். முதல்ல மருத்துவ காரணங்கள் பாலிசி விதிகளுக்குள்ள சரியா பொருந்துதான்னு டெக்னிக்கலா மதிப்பாய்வு செய்வாங்க. அடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனி சரியான தொகையை தான் கணக்கிட்டு இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஒருவேளை கிளைம் நியாயமில்லாம நிராகரிக்கப்பட்டா அத IRDAI அல்லது ஆம்புட்ஸ்மேன் வரைக்கும் கொண்டு போய் நியாயம் கேட்பாங்க. உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? இன்சூரன்ஸ் ஒப்பந்தங்கள் எல்லாமே ஒரு தரப்பு ஆதிக்க ஒப்பந்தங்கள். அதாவது கம்பெனி சொல்றதுதான் சட்டம். வாடிக்கையாளர்களால எந்த பேருமும் பேச முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதனாலதான் மனித ஆலோசகரோட துணை நமக்கு அவசியமாகுது. மருத்துவமனை அரை வாடகை லிமிட், சூப்பர் டாப் அப் பிளான்கள், அப்புறம் சமீபத்துல 3 வருஷமா குறைக்கப்பட்டிருக்கிற முன்னிருக்கும் நோய்களுக்கான வெயிட்டிங் பீரியட், இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை சமாளிக்க அவங்களோட உதவி ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுதி 6: மனித ஆலோசகர்கள் எதிர் இன்சூர்டெக். டிஜிட்டல் வேகத்துக்கும் மனிதர்களோட சூழ்நிலை சார்ந்த அறிவுக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த கடைசி பகுதியில அலசுவோம். இந்த பரிணாம வளர்ச்சிய பாருங்களேன். 1997ல வெறும் பேப்பரும் பேனாவுமா ஆரம்பிச்ச ஒரு ஆலோசகரோட பயணம் 2008ல தொழில்முறை CRM சாஃப்ட்வேர்களுக்கு மாறுச்சு. இப்போ 2024ல செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI தொழில்நுட்பத்தையும் தங்களோட அனுபவ அறிவையும் இணைச்சு ஃபைஜிட்டல் முறைய திரு வேணுகோபால் போன்ற ஆலோசகர்கள் ரொம்பவே வெற்றிகரமா பயன்படுத்திட்டு வராங்க. ஆன்லைன் அக்ரிகேட்டர்கள் ஆதிக்கம் செலுத்துற இந்த காலத்திலயும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. 27 வருஷ அனுபவ அறிவை ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதத்தால ஈடு செஞ்சிட முடியுமா? AI தொழில்நுட்பம் வேணும்னா எந்த கம்பெனியோட பிரீமியம் குறைவுன்னு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனா உங்க குடும்பத்தோட மருத்துவ வரலாறு, உங்க சூழ்நிலை, இதெல்லாம் அதால புரிஞ்சுக்க முடியுமா? தொழில்நுட்பம் நமக்கு வசதிகளை கொடுக்கலாம். ஆனா நெருக்கடியான நேரத்துல நிம்மதியை தர்றது ஒரு மனிதரோட அனுபவமும் அவர் மேல நாம வைக்கிற நம்பிக்கையும் தான். உங்க நிதி பாதுகாப்பை நீங்க யாரிடம் ஒப்படைக்க போறீங்க? அல்காரிதத்திடமா அல்லது அனுபவத்திடமா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான அலசலில் சந்திப்போம்.